இங்கே வந்து ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏரோ ஃபங்க்ஷன் காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேஅவுட்டில் வந்துட்டு இது என்ன பண்ண போகுதுன்னா இது வந்து பேஸ் லேஅவுட்டாக வச்சுட்டு இங்கே வந்துட்டு நம்ம அந்த எல்லா காம்பனண்ட்டுமே வந்துட்டு இங்கே நம்ம ரெண்டர் பண்ணலாம். ஸோ அது வந்து என்னென்னா ரியாக்ட் அவுட்லெட் வந்து யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து டைரெக்டாக நான் ஒவ்வொரு இதுக்கும் நேபார் கொடுக்குறதுக்கு பொதுவாக நான் இங்கே வந்து நேபார் வந்து கொடுத்தேன். ஸோ அதுக்கு கீழே என்ன பண்ண போகிறேன்னா ரியாக்ட்லேருந்து அவுட்லெட் வந்து போட போகிறேன். ஓகே, இது போடாமல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து மெயின் லேஅவுட் வந்து இதுக்கு வந்து கொடுத்தேன் கரெக்டாக. இப்போ நான் வந்து app.jsxல போயிட்டு ஸோ ஒவ்வொரு டைமும் நான் நேபார் கொடுக்க தேவையில்லை. ஸோ ஏன் கொடுக்க தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு இதுதான் வந்துட்டு ரவுட் கரெக்டாக. இதுக்கு மேலே ஒரு ரவுட் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது இப்போ என்ன ஆகுனா இது எல்லாமே வந்து சைல்டு ரவுட்டாக வந்து ஆக்ட் ஆகும். இங்கே வந்து மெயின் லேஅவுட் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ என்ன ஆகுன்னு பாருங்க. இப்போ நான் பேஜ் வந்து ரீலோட் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நேபார் காம்பனண்ட் டிஸ்பிளே ஆகுது. பட் ஆனால் கரஸ்பாண்டிங் ஹோம் காம்பனண்ட் வந்து டிஸ்பிளே ஆகலை கரெக்டாக. இது ஏன்னா இதுதான் வந்து பேரண்ட் காம்பனண்ட், இது எல்லாமே வந்து சைல்டு காம்பனண்ட் கரெக்டாக. ஸோ இது வந்து பேரண்ட் காம்பனண்ட்னா இது எந்த இடத்துல ரெண்டர் ஆகணுங்கிறது வந்து நம்ம தான் கொடுக்கணும். ஸோ அதை எது வச்சு கொடுப்போன்னு பார்த்தீங்கன்னா அவுட்லெட்னு ஒரு அதை வந்து நம்ம எந்த இடத்துல போடுறோமோ அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்துட்டு அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து அவுட்லெட் வந்துட்டு ரியாக்ட் ரவுட்டர்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ போய் பாருங்கள். இப்போ வந்து ப்ராடக்ட் பேஜில் இருந்தேன்னா எனக்கு ப்ராடக்ட் ரிலேட்டட் கண்டென்ட் வரும். ஹோம் பேஜில் இருந்தேன்னா ஹோம் பேஜ் ரிலேட்டடான கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இதுவே வந்துட்டு நான் இதை தூக்கி மேலே போட்டேன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் வரும், கீழே வந்துட்டு நேபார் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நேபார் வந்து கீழே போயிடுச்சு கரெக்டாக.